வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு வெளியாகிறது. எல்லாருமே ரிசல்ட்டுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க, தேர்வு முடிவுகளை எவ்வாறு பார்ப்பதுன்னு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம லைவாக எப்படி வந்து ரிசல்ட்டை பார்க்கலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரிசல்ட்டை எந்த வெப்சைட்டில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்குற வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதை நீங்கள் தொட்டு நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். அதை தான் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு லைவாக நான் இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் சர்ச் பண்ண முடியாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தொட்டாலே உங்கள் வெப்சைட்டு போகிற மாதிரி நான் வந்து லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க எப்படி நம்ம தேர்வு முடிவுகளை பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் உள்ள போய்ட்டு www.dge.tn.gov.in இப்படி நீங்கள் டைப் அடிச்சிட்டிங்கன்னா கீழே அந்த வெப்சைட்டோட இது வந்துடும். சரிங்களா? வராதவங்க சர்ச் கூட கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உள்ள டேரெக்டாக போய்டும். சரிங்களா? இதான் வந்து உங்களுக்கான டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய்ட்டு இதோ ரிசல்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ரிசல்ட்டை நீங்கள் தொட்டிங்கன்னா இப்போ ரிசல்ட்டுன்னு இந்தமாரி காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 ஜூலை 2024 ரிசல்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 2023ன்னு. இதேமாரி ஒரு வெப்சைட் வந்து இங்கே 2024ன்னு போட்டு வரும். அது வந்து இன்னும் வந்து நம்ம ரிசல்ட்டு விட்டுட்ட பிறகு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இதில் இல்லை. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2024 ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் டவுன்லோட்னு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது 2023 இது போன வருஷத்துக்கான ரிசல்ட்டுப்பா. இங்கே வந்து 2024ன்னு வரும். அது வந்து எப்போ வரும்னா நம்ம ரிசல்ட் விட்ட பிறகு தான் வரும். நீங்கள் அப்படி வந்துட்ட பிறகு அந்த இதுவை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி உள்ளே போவோம். இப்படி இந்த பேஜில் போயிட்ட பிறகு இங்கே எக்ஸாம் ரோல் நம்பரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த்தை பாருங்கள், இயர் போடணும், அதுக்கப்புறமேட்டு மந்த்து போடணும், அதுக்கப்புறம் டேட் போடணும், அப்புறம் ஐஃபண்ட் வச்சு தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். அதுக்கப்புறமேட்டு இதை ஆட் பண்ணி கேப்சா போட்டுட்டிங்கன்னா நீங்கள் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து வந்துடும்ப்பா. இப்படி தான் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வரலை. சரிங்களா? அந்த லிங்க் வந்து வரலை. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2024 ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னு வரும். இது பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்ததுக்கான லிங்க் இதேமாரி தான் வரும். இங்கே 24ன்னு போட்டு வரும். சரிங்களா? இது வந்து ரிசல்ட் விட்டுட்ட பிறகு 2 மணிக்கு தான் வரும். நீங்கள் வந்து டேரெக்டாக பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் தொட்டாலும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.